பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல், செயல், ஸ்லோகம் இந்த மூன்றின் வரிசையில் இன்றைக்கு எவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம்? சொல், மரியாதை விழி அல்லது மரியாதை அழைப்புகளை பயன்படுத்துதல். இது என்ன? இதைத்தான் வழக்கமாக செய்கிறோமே என்று பார்க்கிறீர்களா? சற்று விரிவாகவே பார்க்கலாம். பல நேரங்களில் ஒருவரை பெயர் சொல்லி அழைப்பது என்று அழைக்கிறோம். அதுவும் கூட மேற்கத்திய பாணி என்பதாக நினைத்து கொண்டு பல நேரங்களில் ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லியே கூப்பிடுகிறோம். இது மேற்கத்திய பாணி போலவும் நாகரீக பாணி போலவும் பணியிடங்களில் இப்படித்தான் பழக்கம் என்பது போலவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை விழிகளை பயன்படுத்தும் போது இந்த மேற்கத்திய பாணிக்கு கூட ஆதாரம் அதிகமாக கிடைக்கிறது. ஒருவரை அழைக்க வேண்டிய அவசியம், அவரை நேரடியாக பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா என்று கூப்பிடலாம் இல்லையா? அவர் பெயரை சொல்லி கூட ஐயா என்று வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம். இல்லை, நான் அவர் பெயரை சொல்லி அப்படியே தலையில் தட்டியது போலத்தான் அழைப்பேன் என்றால் முதலில் அது சாதாரணமாக தெரியும். 2-3 முறை போனால் போகிறது என்பதாக கூட இருக்கும். ஆனால் யாருடைய பெயரை சொல்லி அப்படி அழைத்தோமோ அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டுவிடும். ஏதோ ஒரு தருணத்தில் அவர் நமக்கு உதவ வேண்டும் என்றால் அப்போது தன்னை அறியாமல் அந்த உதவியை அவர் மறுப்பார். நம்முடைய வீடுகளிலெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. தாத்தாவின் பெயரை பெயரனுக்கு வைப்பார்கள். பெயர் சொல்ல வந்த பிள்ளை என்பார்கள். ஆனால் தாத்தாவின் பெயரையோ பாட்டியின் பெயரையோ அடுத்திருக்கக்கூடிய தலைமுறையினர், அதாவது அம்மாவோ அப்பாவோ சொல்லி கூப்பிட முடியாது என்பதற்காக அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது வீட்டு பெயர் வைப்பார்கள். இல்லை என்றால் பல இடங்களில் தம்பி என்று அழைப்பார்கள். மகனை கூட தம்பி என்று அழைப்பார்கள். அந்த பெயரை சொல்லுவதனால் என்ன ஆகிவிடும்? மரியாதை குறைவு என்று நினைக்கிறோம் இல்லையா? அந்த பெயரை வேகமாக சொல்லும் போது, நேரடியாக அந்த பெயரை தலையில் தட்டுவது மாதிரி கூறும்போது ஏதோ ஒரு மரியாதை குறைவு அவர்களால் உணரப்படுகிறது. எனவேதான் மேற்கத்திய பாணியில் கூட அந்த பெயருக்கு முன்னால் ஒரு முன்னொட்டோ அல்லது பின்னால் ஒரு பின்னொட்டோ போட்டு அழைக்கிற வழக்கம் காலம் காலமாக இருந்தது. இப்போது என்ன நினைக்கிறோம்? இது நாகரீகம், இதையெல்லாம் சொல்லித்தான் அழைக்க வேண்டுமா? Why can we not directly call? ஆனால் அந்த பெயர் எட்டத்திலே இருந்து வந்து நம்மை தொடும்போது நம்முடைய பெயர் நமக்கு மிக முக்கியம். நம்முடைய பெயர்தான் நமக்கு மிக நெருக்கமானது. ஆனால் அந்த நெருக்கமான பெயர் எட்டத்திலே இருந்து ஒலிக்கும் போது அது எங்கேயோ சுடுகிறது இல்லையா? நமக்கு சுடுவது மாதிரிதானே மற்றவர்களுக்கும் சுடும். எண்ணி பார்க்கலாம். மரியாதை விழிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளலாம். ஒருவரை பக்கத்திலிருந்து பேசினால் கூட ஐயா என்றோ அம்மா என்றோ சகோதரரே என்றோ சின்ன சின்ன மரியாதை விழிகளை சொல்லி பழக்கத்தில் அதை கொண்டு வந்தால், உரையாடலில் அதை கொண்டு வந்தால், நம்முடைய பயன்பாட்டில் அதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த உரையாடல் அன்பான உரையாடலாக மாறும். சரி, என்ன செயலை செய்யலாம்? எப்படிப்பட்ட செயலை செய்தால் எல்லோருக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும்? நம்முடைய செயல் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல் என்னவாக இருக்கும்? நாம்
அவர்களுக்கு உதவுவது மாத்திரமில்லை, நமக்கும் உதவிக்கொள்கிறோம் என்கிற நிலை. அப்படிப்பட்ட நிலை என்ன தெரியுமா? முழுமையாக ஒரு செயலை பார்த்து ஆய்ந்து அதை செயற்படுத்துவது. இன்றைக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் என்று குறிப்பிடுகிறோமே, மேலாண்மை. அந்த மேலாண்மையில் ஒன்று உண்டு. லுக் அட் எவ்ரிதிங் ஃப்ரம் த 360 அப்ரோச் என்பார்கள். பல நேரங்களில் நம்முடைய செயல் நம்முடைய கோணத்தில் மாத்திரம் இருக்கும், நம்முடைய கோணத்தில் மாத்திரம் இருக்கும். எனவே அடுத்தவர்கள் கோணம் தவறு என்பதாக தோன்றிவிடும். அநேகாந்தவாதம் என்று ஒன்று உண்டு. சமண தத்துவத்தில் காணப்படுகிற வாதம், ஆனால் மிகவும் நடைமுறைக்கு ஏற்ற வாதம். இந்த பொருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பூச்செண்டு. அங்கே இருந்து பார்க்கிற ஒருவரை இந்த பூச்செண்டை படம் வரையுங்கள். இங்கே இருந்து நான் பார்க்கிறேன், நான் படம் வரைகிறேன். அங்கே இருந்து அதோ நம்முடைய நண்பர் பார்க்கிறார், அவர் படம் வரைகிறார். ஒரே பூச்செண்டு தான். இந்த 3 படங்களும் வெவ்வேறு விதமாகத்தானே இருக்கும். எனக்கு தெரிகிற கோணத்தில் நான் வரைகிறேன், அவருக்கு தெரிகிற கோணத்தில் அவர் வரைகிறார், அவருக்கு தெரிகிற கோணத்தில் அவர் வரைகிறார். 3 படங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பார்த்தால் 3 படங்களும் வெவ்வேறு படங்களாக தெரியும், ஆனால் ஒரே பொருளின் படங்கள். உண்மை இதுதான். ஒரே விஷயத்தை அவரவர்கள் கோணத்திலே இருந்து பார்த்து அதுதான் சரி என்று வாதிடுகிறோம். எனவேதான் அவரவர்கள் கோணத்திலே இருந்து மட்டும் பார்க்காமல் look at it from the 360 approach. 360 டிகிரி அப்ரோச் என்றால் சுற்றிலும் இருக்கக்கூடியதை பார்த்தால் அப்போது எது சரி எது தவறு என்பதை தெளிவாக நிர்ணயிக்க முடியும். இனிமேல் எந்த செயலை செய்தாலும், எப்படிப்பட்ட செயலை செய்தாலும் அதை முழுமையாக பார்ப்பது. எனக்கு இது பயன் தருகிறது, ஒருவேளை இதுவே அவர்களுக்கு பயன் தருமா? இல்லை, அவர்களுக்கு இதனால் இடைஞ்சல் ஏற்படுமா? இன்னும் இதை எளிமையாக சொன்னால், கையை வீசி நான் நடக்கிறேன், நான் கை வீசும்போது என்னுடைய கை வீசப்படுகிறது, ஆனால் இதே கை போய் அடுத்தவர்களின் எல்லைக்குள் அவர்களை தட்டுகிறது, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறது. செயலை செய்யும் போது நான் வீசுகிற வீச்சு மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடாது என்பதை புரிந்து கொண்டால் சுதந்திரத்தின் எல்லை என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். வீதிதான், எல்லோருக்கும் பொதுவான வீதிதான். ஆனால் எல்லோருக்கும் பொதுவான வீதி என்பதற்காக நான் பக்கத்திலே வருபவர் போபவர் எல்லோரையும் தட்டி கொண்டு நடந்து விட முடியுமா? அல்லது என்னுடைய கை வீச்சு அவர்களை வீழ்த்தி விட முடியுமா? கூடாது இல்லையா? எல்லோருக்கும் பொதுவானது என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவரவர்கள் தங்களுடைய எல்லைகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும். Adjust for the sake of being together. Adjust for the sake of being together. அவரவர்கள் கொஞ்சம் அங்கே தட்டி கொண்டால்தான் எல்லோருமாக சேர்ந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இதுதான் செயலில் நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. எந்த ஸ்லோகத்தை, எந்த பாடலை, எந்த வரியை நினைக்கலாம்? ஒரு வரி நினைவுக்கு வருகிறது. நீதி நூலில் இருக்கக்கூடிய ஒரு வரி, அச்சமும் நாணமும் அறிவு உடையார்க்கு வேண்டும். அச்சமும் நாணமும் அறிவு இல்லார்க்கு இல்லை. வேடிக்கையாக இருக்கிறதா? அறிவு இல்லாதவர்களுக்கு அச்சம் இல்லை, நாணம் இல்லை. அப்படியானால் என்ன பொருள்? அறிவு உள்ளவர்களுக்கு அச்சமும் வேண்டும், நாணமும் வேண்டும். நாணம் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் என்று பாரதியார் சொன்னாரே, அப்படியானால் அச்சமும் நாணமும் நமக்கு வேண்டுமா? வேண்டும். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு வெட்கப்பட வேண்டும். அஞ்சாமை என்பது பெரிய குணம். ஆனால் எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சித்தான் தீர வேண்டும். அஞ்சாமல் சண்டை போடக்கூடிய வீரன் கூட தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும்.
போர்க்களத்தில் போய் சண்டை போடுகிற வீரன், அவனுக்கு அச்சம் இருந்தால் சண்டை போட முடியாது. ஆனால் தவறு செய்வதற்கும் நியாயமற்றதை செய்வதற்கும் அடுத்தவர் பொருளை அபகரிப்பதற்கும் அவன் அச்சப்பட வேண்டும். அப்படியானால் வாழ்க்கையில் அச்சப்படுவதற்கும் சில உண்டு, அஞ்சாமல் இருப்பதற்கும் சில உண்டு, நாணப்படுவதற்கும் சில உண்டு, நாணப்படாமல் இருப்பதற்கும் சில உண்டு. அதனாலேதான் நீதி நூல் தெளிவாக சொன்னது, அச்சமும் நாணமும் அறிவு இல்லார்க்கு இல்லை. அறிவு இல்லார்க்கு இல்லை என்று மறைமுகமாக நீதி நூல் சொன்னது. நேர்முகமாக நாம் எடுத்துக்கொள்வோம், அச்சமும் நாணமும் அறிவு உடையார்க்கு உண்டு. வணக்கம்.